தனது சொந்த பணத்தை மக்களுக்காக செலவு செய்ய அரசியலுக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த புதிய புரட்சி கழக தலைவர் ஓ.இ. சங்கர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் உள்ள புதிய புரட்சி கழக தலைமை அலுவலகத்தில் புரட்சிக் கழகம் கட்சியின் மாநில தலைவர் ஏழுமலை தனது கட்சியை கலைத்துவிட்டு 100க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்களுடன் புதிய புரட்சி கழக தலைவர் ஓ.இ. சங்கர் முன்னிலையில் புதிய புரட்சி கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையை அடுத்த கானத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவர் புரட்சிக் கழகம் என்னும் கட்சியை துவக்கி நடத்தி வந்தார். புதிய புரட்சிக் கழக தலைவர் ஓ.இ. சங்கர் கட்சியின் கொள்கைகளின் ஈர்ப்பால் தனது கட்சியை கலைத்துவிட்டு ஓ.இ. சங்கர் தலைமையில் தன்னையும் தனது கட்சியில் உள்ள மாநில பொறுப்பாளர்களுடன் புதிய புரட்சிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தமிழகத்தில் புதிய புரட்சிக் கழகத்தின் கொள்கைகளை பாமர மக்களுக்கும் எடுத்துரைக்கும் வகையில் கட்சியில் சேர்ந்த ஏழுமலைக்கு புதிய புரட்சிக் கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளராக கட்சியின் தலைவர் சங்கர் அறிவித்து அதற்கான படிவத்தினை வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதிய புரட்சிக் கழக தலைவர் சங்கர் புதிய புரட்சிக் கழகம் என்னும் கட்சியை தொடங்கி 4 மாதங்களுக்கு மேல் ஆகிறதாகவும் ஏழை எளிய பாமர மக்களுக்காக கட்சியை துவக்கி உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் நடிகர் விஜய் தன் சொந்த பணத்தில் ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியை உருவாக்கியுள்ளார். அவருக்கு புதிய புரட்சிக் கழகம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றவர் எதிர்வரும் 2026 தேர்தலில் மாநில பொறுப்பாளர்களுடன் பேசி தேர்தலில் அவருடன் இணைந்து பணியாற்ற அதற்கான கடமை வலியுறுத்துவோம் என்றார். அதனைத் தொடர்ந்து கட்சியில் இணைந்த நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். நிகழ்ச்சியில் புதிய புரட்சிக் கழக மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஜெய் பீம். புரட்சி கழகத்தின் தலைவர் அருமை சகோதரர் ஆ.க. ஏழுமலை அவர்கள் இன்றைக்கு புதிய புரட்சி கழகத்தில் அவருடைய கட்சி நிர்வாகிகளை அழைத்து வந்து இன்றைக்கு இந்த கட்சியில இணைப்பு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு புதிய புரட்சி கழகத்தில் இணைந்திருக்கின்ற அந்த கட்சியின் தலைவர், அந்த கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மாநிலத்தின் நிர்வாகம் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை, வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இணைந்த ஆ.க. ஏழுமலை அவர்கள் இன்றைக்கு புதிய புரட்சி கழகத்தின் மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளராக இன்று முதல் பொறுப்பேற்று இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை தாண்டி நீங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ இதுல வந்து உறுப்பினர்களை சேர்த்துட்டாங்க. இதுக்கான முக்கியத்துவம் என்ன, இதுக்கான தேவை என்ன இருக்கு? இந்த நாட்டில் எவ்வளோ கட்சியில் இருக்கின்றது. ஆனாலும் கூட இன்றைக்கு நீங்கள் புதிய புரட்சி கழகத்தை தொடங்க வேண்டிய காரணம் என்னவென்று நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு உண்மையாக காரணம் இருக்கின்றது. எங்களை போன்ற இன்றைக்கு பல தரப்பு மக்கள், பல தரப்பு கட்சியில் இருக்கின்ற மாற்று பொறுப்பாளர்கள் இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் அரவணைத்து புதிய புரட்சி கழகத்தில் ஒரு ஆளுமிக்க தலைவராக உருமாற்ற வேண்டும். அதற்காகத்தான் புதிய புரட்சி கழகத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ வந்து விஜய், தாவேக தலைவர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. வருங்காலத்துல 2026 தேர்தல் அவரோடு கூட இணைந்து பணியாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் வந்து மக்களுக்கு போராடுறாங்களா, மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா ஊடகத்தில் இருக்கின்ற உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் கூட விஜயை நான் வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தால் அவர் வந்து இருக்கின்ற உண்மையாவே புதிய புரட்சி கழகம் வரவேற்கிறது. ஏனென்று கேட்டால் அவர் உழைத்த பணத்தில் இந்த மக்களுக்காக செலவு செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வருகை தந்திருந்த விஜய் அவர்களே புதிய புரட்சி கழகம் கண்டிப்பாக ஆதரிக்கின்றது.